என்ன பார்வதி, உங்களுடைய வன்மத்தை வந்து இப்படி தான் காட்டுவீங்களா? அதாவது இன்னைக்கு நடந்த இந்த பிளாக் எடுக்கிற டாஸ்க் இருக்கு இல்லையா, அந்த டாஸ்க்கு முன்னாடியில இருந்தே பார்வதி வந்து அரோரா கிட்ட நடந்துக்கிற விஷயம் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. எதுக்காக அந்த மாதிரி அரோராவை அவங்க ட்ரீட் பண்ணுறாங்கன்றதை முதல்ல நம்ம பார்க்கணும். முதல்ல அரோராவுக்கும் பார்வதிக்கும் நடந்த கான்ஃப்ளிக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் திவாகர் இருக்கார் இல்லையா, திவாகர் வந்து மன்னிப்பு கேட்க சொல்லணும் அப்படின்னு அரோரா சொன்னாங்க. இந்த ஒரிஜினல் கரிச்சட்டி வாயன் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஜெயிலுக்கு போனால் கூட அரோரா கூட சேர்ந்து தான் போவானா, இந்த வெங்காயம் தனியாக போக மாட்டானா. ஏன்னா அங்கே போய் கிளிகிழிப்பாக இருக்கணும்ல. கனியை வேற அனுப்ப சொன்னாங்க கூட, கனியும் சேர்த்து அனுப்புங்க, நான் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படி. ஜெயிலுக்கு போக மாட்டேன்னா யார் வந்தாலும் போக மாட்டேன்னு தானே சொல்லணும். அது கனியோடு அனுப்புங்க, இல்லை அரோராவை அனுப்புங்க அப்படின்னா இது என்ன அர்த்தம்? அயராக்கி அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். இப்போ ராணி இருக்காங்கன்னா ராணிக்கு கீழே பட்டத்து இளவரசி தான் அடுத்து, அவங்களுக்கு மேலே தான் ராஜமாதா. ராஜமாதான்றவங்க எல்லாரை விடவும் சீனியரு, அவங்க வேற கேட்டகரி. அதுக்கு கீழே தான் அமைச்சரெல்லாம் வருவார். எந்த ஒரு அமைச்சரும் வந்து ஒரு பட்டத்து இளவரசியை வந்து சபையில் வந்து ஒருமையில் பேச முடியாது, பேசவும் கூடாது. இவங்களுக்கு டாஸ்க்கு தெரியாதுல்ல, அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ இந்த டாஸ்க்கு தெரியாத காரணத்தினால இவனுங்களுக்கு வந்து அந்த அயராக்கினா என்னன்னே தெரில, யார் பின்னாடி யார் அப்படிங்கிறதும் தெரில. இந்த திவாகர் வந்து என்ன சொல்லிட்டான், அமைச்சர் தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லு, நீ கலைத்துறை அமைச்சர் தான்டா மங்குனி, நீ கலைத்துறை அமைச்சர் தான், நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. இப்போ முதலமைச்சர் இருக்காருன்னா அவருக்கு கீழே வந்து துணை முதலமைச்சர், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம் வருவாங்க. அப்படிப்பட்ட கேட்டகரி தான் ராணி பட்டத்து இளவரசி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. ஓகேவா, சரி. இங்கே வந்து நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதிக்கு வந்து திவாகர் வேணும். அது மட்டும் இல்லாமல் கமருதீனுக்கும் பார்வதிக்கும் நடுவில் ஏற்பட்ட அந்த ஒரு காதல் விரிசல் இருக்குல்ல, பிரேக்கப் ஆன பிறகு கமருதீன் என்ன பண்ணுறான்னா, அரோரா கூடயே ரொம்ப நேரம் வந்து சுற்றுறாரு. முழு நேரமும் அரோரா கூட தான் இருக்கார் இப்போ டாஸ்க் முடிஞ்சதுலேருந்து. ஏன் அதை பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதியை வெறுப்பேற்றுறதுக்காக. ஏன் பார்வதியை வெறுப்பேற்றணும், அதுவும் அரோரா வச்சு ஏன் வெறுப்பேற்றணும்? அரோராவுக்கும் பார்வதிக்கும் ஒரு வாக்குவாதம் போச்சு. நீ கமருதீன் கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, எனக்கு அவன் மேலே ஜெனியூனாக ஒரு ஃபீலிங்ஸ் வருது அப்படின்னும் போது நீ வந்து போய் பேசுறது எனக்கு பொசசிவ் ஆகுது. இந்த கதை தான் ஆரம்பம். ஓகேவா, ஸோ கமருதீன் அரோரா கிட்ட பேசுறதுனால அரோராவை ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து நம்ம வச்சு செய்யணும் அப்படின்னு பார்வதி முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு எதனா ஒரு சரியான ஒரு சந்தர்ப்பம் வரும்னு பார்த்தாங்க. திவாகர் விஷயத்தில் யாரும் மன்னிப்பு கேட்க தேவையில்லை அப்படின்ற ஒரு வார்த்தை. இதுவே பார்வதியை பேசியிருந்தா பார்வதினால விட்டுருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. மன்னிப்பு கேட்க தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அரோரா வந்து இப்போ நீங்கள் அவரை ஜெயிலுக்கு அனுப்புவீங்களா மாட்டீங்களான்னு கேட்கும்போது அனுப்ப முடியாது அப்படின்னோடனே அரோரா இந்த ராஜ்யத்திலிருந்து எதிரி ராஜ்யத்துக்கு தஞ்சம் அடைஞ்சு போயிட்டாங்க. அது நடந்துச்சா, அதுக்கப்புறமா அந்த பிளாக் டாஸ்க் நடக்குதுங்க. அந்த டாஸ்கில் செம்ம சண்டை நடந்துச்சு. பார்வதி வந்து ஒரு ஜட்ஜு, ஆனால் போய் பார்வதி ஏன்றது அறிவு கட்டவனேன்னு பேசுறது, யார் அமித் அவர்கள் அறிவு கட்டவனேன்னு பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்வதி வந்து ஓவராக ஒருமையில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டாஸ்க்லேயே பல சண்டை வந்துச்சு. சபரியை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாலை தூக்கி திவ்யா மூஞ்சிலேயே அடிக்கிறான், எல்லா பாலையும் அவ்வளோ ஃபோர்ஸாக. இப்போது பிளாக்கை கலைக்கணும். சபரி எப்பயுமே டாஸ்கில் பெண்களை எதிர்த்து விளையாடும் பொழுது ரொம்பவே ஃபோர்ஸ்ஃபுல்லாக விளையாடுறாரு. பார்வதி அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம். வெளியில் போன பிரவீனும் அதையே சுட்டி காட்டி பேசியிருக்கார் வேற. எனக்கு கூட வந்து இதே மாதிரி தான் எல்போவில் அடித்தான் ஒரு டாஸ்கில், அந்த தொப்பி டாஸ்கில் வந்து எல்போலேயே அடித்தான். அவன் பண்ணுறது ரொம்ப அக்ரெசிவாக இருக்கான், அவன் வேணும்னே பண்ணுறான், கேட்டால் அப்படி தான் அப்படி விளையாண்டால் தான் டாஸ்க் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறான்னு சொல்லிட்டு பிரவீன் அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்கா. ஸோ தூக்கி மூஞ்சிலே அடிக்கிறார். அப்போ தான் பிரஜின் அவர்கள் சண்டை போட்டு கேட்டாங்க, நீ ரிவெஞ்ச் எடுத்து விளையாடுறேன்னு கேட்டாங்க. அடுத்து இவங்களுமே அடித்தாங்க. கனியோடைய கண்ணிலேயே பட்டுச்சு பால். ஸோ டிட் ஃபார் டேட் மாதிரி தான் விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த டாஸ்கில் வந்து நிறைய சண்டைகள் வந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக் பாஸே காரி துப்பிட்டார் பார்வதி ஒரு இடத்துல. பார்வதி வந்து ரீடாஸ்க் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. பிக் பாஸை பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் மறுபடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேப் விடுவார். அப்போ பார்வதி வந்து குஷி ஆயிடுவாங்க, ஆஹா நம்ம கேட்ட மாதிரி ரீடாஸ்க் வைக்கிறாங்க, விக்கல்ஸ் வந்து ரீடாஸ்க்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இவங்க இந்த கரடி வந்து ஆனந்தமாயிடுச்சு. ஆனந்தமான அடுத்த செகண்ட்லேயே ரீடாஸ்க்லாம் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு பிக் பாஸ். ஒரே அசிங்கமாக போச்சு குமார்ன்ற மாதிரி மூஞ்ச தொங்க போட்டு நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா இறுதியில் என்ன நடக்குதுன்னா, தர்பீஸ் சாம்ராஜ்யத்தை வந்து தோக்கரிச்சு கானா சாம்ராஜ்யம் 2 கேம் வந்து ஜெயிச்சிடுறாங்க. இவங்க ஒரு கேமில் வந்து பிளாக்கை கரெக்டாக வச்சிடுறாங்க. இங்கே எல்லாருக்குமே வந்து இப்போ சுபிக்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு அடித்தாங்க. எல்லாருக்குமே ஒரு இடத்துல வந்து கோவம் வந்துச்சு. ஓகேவா,
இந்த இடத்துல தான் நடுவில் அரோரா வந்து போயிட்டு இந்த பிளாக்கை இப்படி நிற்க வைங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ ஒரு ஷேப்பில் நிற்க வச்சுருக்காங்க. உடனே பார்வதி வந்து அந்த இடத்துல அரோராவை எப்படியாச்சும், ஏன்னா அரோரா வந்து மதிக்கலை, அரோரா இன்னைக்கு பார்வதியை நிறைய கேள்வி கேட்டாங்க, கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்ல முடியல பார்வதினால. அந்த வன்மத்தெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல திவாகர் வந்து என்னமோ சொல்லுவான், இந்த மனுநீதி சோழன் கதையை சொல்லுவான். இவெல்லாம் அதை பேசுகிறான் பாருங்க, தன்னுடைய சொந்த மகனையே தேர் காலில் ஏற்றி கொண்ட மனுநீதி சோழன் பரம்பரையில் வந்தவங்க தான் நாங்கள், அப்போ இவங்கெல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னு அரோராவை சொல்லும் பொழுது அரோரா வந்து அதை போய் நீங்கள் இவங்க கிட்ட சொல்கிறீங்களே அப்படின்னு பார்வதியை சொல்லுவாங்க. யாரை போய் நீ யாருக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, இவகிட்ட போய் சொல்கிற, இவகிட்ட நீதி நியாயம்லாம் கிடைக்குமா அப்படின்னு பயங்கரமாக பங்கம் பண்ணி விட்டாங்க. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு பார்வதி அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அசிங்கமான ஷேப்பு வந்து வைக்கிறீங்க, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சிந்தனைகள்லாம் நீங்கள் அந்த ஷேப்பாக வைக்கிறீங்க, இவ்வளோ கேவலமான புத்தி உங்களுக்கு இருக்குமா, இவ்வளோ அசிங்கமான ஒரு குறிகளை நீங்கள் வந்து வைப்பீங்களா, என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் உன் மனசுக்குள்ளே நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கியோ அதை அங்கே வைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி அவங்க வைக்கவே இல்லை, அது நார்மலான ஒரு ஷேப்பு தான், நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. எப்படி கவர் போட்டு சாப்பிடணும்னு சொல்லும் போதெல்லாம் அசிங்கமாக தெரில, ஓகேவா? இந்த விஷயத்தில் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன இது கேவலமாக. இப்போது ஒரு ஃபால்ஸ் அக்யூசியேஷன் வந்து கமருதீன் மேலே வச்சாங்க, இப்போ அதே மாதிரி ஒரு ஃபால்ஸ் அக்யூசியேஷன் வந்து இவங்க அரோரா மேலே, அரோராவோட கேரக்டர் அசாசினேட் பண்ணும். எப்படிப்பட்ட கேவலமான புத்தி இது பார்வதி? கமருதீனுக்கும் உங்களுக்கும் ஒரு பிரச்சனைங்க. அரோரா அன்றைக்கும் ஃப்ரெண்டு தான், இன்றைக்கும் ஃப்ரெண்டு தான், ஜாலியாக தான் அவங்க கூட பழகிட்டு இருக்காங்க. அவன் அங்கே போய் சேர்ந்துட்டான்ற கமருதீன் மேலே வந்து காட்ட வேண்டிய அந்த காண்டைய வெறுப்பையும் மொத்தமாக இவங்க அரோரா மேலே காட்டுறாங்க. இந்த மாதிரி பொய்யான ஒரு குற்றச்சாட்டுகளை திருப்பி 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 இந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கீங்க, நீங்களும் உங்களை சொறி பிடிச்ச அண்ணனும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் போய் அரோரா கேட்குறாங்க, நீங்கள் எல்லாரும் முன்னாடியும் சொன்னீங்கல்ல, எதுக்காக அப்படி சொன்னீங்க, நான் என்ன பண்ணேன், எனக்கு இப்போ பதில் சொல்லி ஆகணும்னே. எதிரி நாட்டாரிடம் நான் பேச விரும்பவில்லை, எதிரி நாட்டாரிடம் நான் பேச விரும்பவில்லை, எதிரி நாட்டாரிடம் நான் பேச விரும்பவில்லை இப்படின்னு ரிப்பீட்டடா பைத்தியம் மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அரோரா என்ன கேட்டாங்கன்னா, உனக்கு பதில் இல்லை, நீ பதில் இருந்தால் தானே சொல்லுவ, பதில் இல்லைன்னா இப்படி தான் நீ எதனா உளறிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அரோரா போயிட்டாங்க. ஸோ இந்த வாரத்தில் அரோராவுடைய கிராஃப் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓட்டிங் வந்து அவங்களுக்கு வருது வரலன்றதை தாண்டி நல்லா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை போன வாரமே பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும், கொஞ்சம் அவங்களுக்கு மைலேஜ் கிடச்சிருக்கும். ஸோ இந்த வாரம் இந்த டாஸ்கில் நிறைய இடங்களில் பேச வேண்டிய இடங்களில் அரோரா கரெக்டாக பேசியிருக்காங்க, நிறைய விஷயங்களை கரெக்டாக அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த டாஸ்கில், ஏகப்பட்ட சண்டைகள், திவ்யாவை அடித்தது, கனி அவர்களுக்கு அடிப்பட்டது, இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அந்த பார்வதிக்கும் அரோராவுக்கும் இந்த ஒரு பிரச்சனை போச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பார்வதி அரோராவை வாண்டடாக இந்த மாதிரி கேரக்டர் அசாசினேட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. கமருதீன் மேலே உள்ள காண்டு அந்த அரோரா மேலே காட்டுறாங்க. உங்களுக்கு என்ன தோணுது? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.